Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கர்நாடக முதல்வரா இன்னைக்கு மாலைக்கு டி.கே. சிவகுமார் அவர்கள் பதவியேற்கக்கூடிய நிலையில இப்ப முதற்கட்டமா அமைச்சரவை பட்டியல் அப்படிங்கிறது வெளியாகிருக்கு. முக்கிய செய்தியா நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அவரோட முதலமைச்சரா டி.கே. சிவகுமார் அவர்கள் பொறுப்பேற்கக்கூடிய நிலையில அமைச்சர்களும் பொறுப்பேற்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். கர்நாடக அமைச்சரவை பட்டியல் வெளியாகிருக்கிறது. அதன்படி நம்ம பார்க்கும் பொழுது சித்தராமையாவினுடைய மகன் இன்னைக்கு அமைச்சரா பொறுப்பேற்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். கர்நாடகாவில் முதற்கட்டமா 14 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மாலை டி.கே. சிவகுமார் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்கக்கூடிய நிலையில ஏற்கனவே சித்தராமையா அவர்கள் ராஜினாமா செய்திருந்த நிலையில இன்னைக்கு டி.கே. சிவகுமார் முதலமைச்சரா பதவியேற்கிறாரு. அவரோட சேர்ந்து அமைச்சர்களுடைய பட்டியலும் வெளியாகிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைஞ்சிருக்காரு. ரமேஷ்குமார், இந்த அமைச்சரவை பட்டியல முதற்கட்டமா யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க? கர்நாடகாவின் முதல்வராக டி.கே. சிவகுமார் இன்று மாலை 4 மணிக்கு பதவியேற்கிறார். இந்த பதவியேற்பு விழாவில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர் கார்கே உள்ளிட்டோரும் கலந்து கொள்கிறார்கள். இந்த நிலையில் டி.கே. சிவகுமார் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய 14 பேர் கொண்ட அந்த அமைச்சரவை பட்டியல் வெளியாக இருக்கிறது. டி.கே. சிவகுமாரையும் சேர்த்து முதற்கட்டமாக இன்று மொத்தம் 14 பேர் பதவியேற்கிறார்கள். அதில் டி.கே. சிவகுமார் முதலமைச்சராகவும் பரமேஸ்வர் ஏற்கனவே அவர் அமைச்சராக இருந்தவர் பரமேஸ்வரா அவர் துணை முதலமைச்சராகவும் பதவியேற்க இருக்கிறார். இது தவிர கே.ஹெச். முனியப்பா, எம்.பி. பாட்டில் ஏற்கனவே நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல ராமலிங்க ரெட்டி, இவரும் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் தான். போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளை கூட அவர் கவனித்திருக்கிறார். ராமலிங்க ரெட்டி, சதீஷ் ஜார்கிகோலி, கிருஷ்ணா பைரேகவுடா, பிரியங்க் கார்கே ஏற்கனவே அமைச்சராக இருப்பவர். இவர் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரியங்க் கார்கே, யூ.டி. காதர், ஈஸ்வர் காந்திரே, யதீந்திர சித்தராமையாவும் அமைச்சரில் இடம்பெற்றிருக்கிறார். இவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த சித்தராமையாவின் மகன் தான் யதீந்திர சித்தராமையா என்பது குறிப்பிடத்தக்கது. பைராத்தி சுரேஷ், சரண் பிரகாஷ் பாட்டீல் ஆக இந்த மொத்தம் 13 பேர் இந்த அமைச்சரவையிலே இடம்பெற இருக்கிறார்கள். இது இறுதியானது அல்ல. இன்னும் ஒரு 14 அல்லது 15 பேர் அடுத்து நடைபெறக்கூடிய அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது அவர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். முதற்கட்டமாக இன்று மொத்தம் 14 பேரும், அதற்கு பிறகு அடுத்த வாரம் நடைபெறக்கூடிய அமைச்சர் விரிவாக்கத்தின் போது மேலும் சில அமைச்சர்களும் கூட பதவியேற்க இருக்கிறார்கள். இன்று துணை முதல்வராக பதவியேற்க இருக்கின்ற பரமேஸ்வரா டி.கே. சிவகுமாரை ஏற்கனவே இன்று காலை சந்தித்து ஆசியும் பெற்றிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். டி.கே. சிவகுமார் தலைமையிலான 14 அமைச்சர்கள் இன்னைக்கு பதவியேற்க இருக்காங்க. உங்களுடைய பட்டியல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில விவரத்தை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம கேட்டோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.